சின்ன வயசில் காமனாக எல்லாருக்கும் இருக்க பெரிய ஆசை என்ன, டீச்சர் ஆகணும் அப்படின்னு. அது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்னென்னா, எல்லாரையும் மிரட்டலாம், எல்லாரையும் அடிக்கலாம் அப்படிங்கிற ஒன்று. ஏன்னா நம்ம சின்ன வயசில் பார்க்குற ஆளே வந்து டீச்சர் தான். அவங்க தான் நம்மளை வந்து அவங்கள தான் நம்ம ரொம்ப மதிப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏஜ் ஆக அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல்டு போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி படிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா, சின்ன வயசுலேருந்து ஒரு ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் நல்லா எஃப்எம் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி நம்மளும் போய் பேசணும், நம்ம பேசுகிறதையும் நிறைய பேர் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை வந்துருச்சு. அதுக்கு மேலே என்ன பிரச்சனைனா, என்னை சுற்றி இருக்க நிறைய பேர் வந்து நீ நல்லா பேசுகிற, நிறையா பேசுகிற, அதனால நீ வந்து ஆர்ஜி ஆனேனா நீ பேசுகிறதையும் நிறைய பேர் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் ஆசையை தூண்டி விட்டுட்டாங்க. அதனால எனக்கு அந்த ஸ்கூல் டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆர்ஜி ஆகணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு. இதுக்கு மேலே எனக்கு மேக்ஸ் வராது, சுத்தமாக வராது. அதனால நான் என்ன பண்ணேன், மேக்ஸே இல்லாத குரூப் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு 12th முடிச்சோனையும் மேக்ஸ் இல்லாத ஒரு குரூப் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே ஜாயின் பண்ணேன். பட் மேக்ஸ் வந்துருச்சு, தலையில் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஒரு வழியாக சரி எப்படியாவது ஆர்ஜி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணேன். ஆனால் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆர்ஜி ஆகிறதுக்கு வளவள குழக்கலான்னு பேசுகிறத விட கண்டென்ட்டாக பேசணும், கரெக்டாக பேசணும், நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு லேட்டராக தான் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஆர்ஜி வேலைலாம் கிடைக்கல, அது அடுத்த விஷயம். அந்த விஷயம் வந்து அப்படியே உள்ள மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய விஷயம் தோண ஆரம்பிச்சிருச்சு, கல்யாணம் ஆச்சு, அது மாறி வந்துட்டேன். இப்போ திருப்பியும் எனக்கு அந்த அடியில் போன ஆர்ஜி ஆசை திருப்பியும் மேலே வந்துருச்சு. சரி, ஆர்ஜி ஆனாதான் நம்ம பேசுகிறத நிறைய பேர் கேட்கணுமா, பேசாமல் நம்ம ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுவோம், இதுலேயும் நம்ம பேசுகிறத நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம பேசுகிறதையும் ஒரு 4 பேர் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நான் இந்த சேனலை மாற்றினேனே. ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்டோரி சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு டைம் இல்லை, அது இது நிறைய விஷயம் நடந்ததுனால இப்போ நான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, சரி நமக்கு மனசில் தோன்றதை அப்படியே பேசி நம்ம வீடியோவாக போடுவோம் அப்படின்னு சொல்லி திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா இந்த சேனல்.